லேவி குடும்பத்தாரே, கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பயந்தவர்களே, கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது லூக்கா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல என்றான். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தாழ்மை என்பதே. ஆண்டவர் இயேசு கப்பர்நகூமுக்கு போயிருக்கும் போது அங்கே நூற்றுக்கு அதிபதியாகிய ஒருவனுடைய பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவன் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாயிருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். ஆனால் அந்த நூற்றுக்கு அதிபதியோ, ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய வீட்டின் வாசலுக்குள் வருவதற்கு கூட நான் தகுதியானவன் இல்லை என்று தம்மை தாமே தாழ்த்தினான். யூதர்களின் மூப்பர்கள் நூற்றுக்கு அதிபதி மிகவும் மரியாதையும் கனம் பெற்றவன் என்று அறிந்திருந்தார்கள். ஆனால் நூற்றுக்கு அதிபதியோ இயேசு தன்னுடைய வீட்டின் வாசலுக்குள் பிரவேசிக்க கூட தான் தகுதி இல்லாதவன் என்றான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கர்வமும் அகங்காரமும் இல்லாமல் தாழ்மையுடன் கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது அற்புதமான காரியங்களை நம்மிடத்திலே அவர் நடப்பிப்பார். நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமாக. நம்முடைய சுயநீதி, பெருமைகள், அகங்காரங்களை விட்டு விடுவோமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உமக்கு முன்பாக நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். உமக்கு பிரியமானவர்களாக, உமக்கு ஏற்றவர்களாக இருக்கும்படிக்கு எங்களை தகுதிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.